எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. நான் நான் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த க்ரோம் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? அந்த க்ரோம்னு இருக்குது பார்த்தீங்களா? நம்ம கூகுள் போய்ட்டு எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு அந்த சர்ச் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா PACL என்கொயரி PACL என்கொயரின்னு அடிச்சிங்கனாலே அந்த இதில் வந்துடும். மேலே இந்த மாதிரி நிறையா வரும். அதில் ஃபஸ்ட்டு இதை இருக்கிறதா அமைக்கிட்டிங்கன்னா இந்த SEBI PSLRefund.co.in அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி நேராக உள்ளே போயிடும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். PACL என்கொயரின்னு அடிச்சிங்கன்னா தான் இங்கே வரும். நீங்கள் வந்து வேறு ஏதாவது PACL ரீஃபண்ட் அப்படி இப்படின்னு வச்சிங்கன்னா வேறு பேஜுக்கு போயிடும். இங்கே இந்த பேஜுக்கு வந்துடும். இப்படி நோ யுவர் கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கிளைம் பண்ணியிருக்க அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இதில் வந்து PSL சர்டிஃபிகேட் நம்பரில் வந்து நம்ம PSL சர்டிஃபிகேட் நம்பர் வந்து போடணும். 185 அந்த நம்பர் சொல்லுங்கள். 185 இது வந்து எங்களோட ஒரு பாலிசிதாரர். அதை நான் அதோட இதை சும்மா செக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே வந்து கேப்சான்னு ஒன்று காமிப்பாங்க. கேப்சான்றது வேறு ஒன்றும் கிடையாது. அந்த கீழே வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஒரு லெட்டர்ஸ் இருக்கும். லெட்டர்ஸ் நம்பர்ஸ்லாம் இருக்கும். அதை அப்படியே நம்ம மேலே வந்து டைப் பண்ணணும். D3QAJ9 அவ்வளோதான். இது ரெண்டையும் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 2-3 ஆப்ஷன் இருக்கும். ரெஃப்ரெஷ்னு ஒன்று இருக்கும். ரெஃப்ரெஷ்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கேப்சாவுடைய இது வந்து உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா இதை அமுக்குனீங்கன்னா மறுபடியும் புதுசாக அது ஒரு டைம் மாறிட்டே இருக்கும். அது வரும். சர்ச்ன்றது என்ன கேட்டிங்கன்னா, அங்கே மேலே PSL நம்பரும் இந்த கேப்சாவும் கொடுத்துட்டிங்கன்னா சர்ச்சை கிளிக் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு அது செக் பண்ணி ரிசல்ட் சொல்லும். ரீசெட்டுன்றது இதை கிளிக் பண்ணோன்னா இதில் இருக்க எல்லாமே மறைஞ்சு போயிடும். மறுபடியும் புதுசாக அடுத்த பாலிசி நம்பர் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் 2 கரெக்டாக கொடுத்துட்டேன். சர்ச் கொடுக்குறேன். இந்த ப்ளீஸ் வெயிட்னு வரும். ப்ளீஸ் வெயிட்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, செக் பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ப்ளீஸ் வெயிட்னு வந்து முடிஞ்சிச்சுன்னா கீழே ரிசல்ட் வந்துச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் அப்படி கீழே வந்தீங்கன்னா அதில் காமிக்கும் PSL ரிஜிஸ்டர் நம்பர்